டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸஸ்னுடைய டெக்னிக்கல் மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவாக ட்ராவல் ஆயிருக்கு. ஒரு 178 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி பாசிட்டிவாக போயிருக்கு. இதே மாதிரி இதோட பெட்டராக உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுத்த இண்டெக்ஸஸும் இருக்குது. அதுவும் என்னென்னு பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்று டிஸ்கஸ் பண்ண அந்த கேண்டிலுடைய ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு பியரிஷாக இருந்தாலும் கூட நான் வந்து அந்த கேண்டிலுடைய லெவலை பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் நான் சொன்னது 8th அக்டோபர் கேண்டிலுடைய லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா தான் டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வெறும் கேண்டிலை வச்சு மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி கேண்டில் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இன்பிட்வீன்லையும் ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது. பட் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டன்ட் லைனை ரீச் பண்ணலை. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கேண்டில் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆனதுனால மேபி ஃபால் ஆகலாம், இல்லை ஆகாமல் கூட போகலாம். ஸோ அது ஒரு ரீசனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் 8th அக்டோபர் கேண்டிலுடைய லோயஸ்ட் பாயிண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக சொல்லியிருந்தேன். மேபி நம்மளுக்கு வெறும் கேண்டில் மட்டும் பார்த்துருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்திருக்கும். அண்ட் ஆல்சோ நேற்றைக்கான ஹைக்கும் மேலே போய் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஒரு பாசிட்டிவ் சைன். ஸோ இது நம்ம டெக்னிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக புரிஞ்சுக்காம நம்ம வந்து ஜஸ்ட் அந்த கேண்டில் மட்டும் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அப்படிங்கிறது கேண்டிலும் சேர்ந்தது தான், பட் அதர் விஷயங்களையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது யாராவது நேற்று வெறும் கேண்டில் மட்டும் பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு வந்து க்ரீன் கேண்டில் அவங்கள ஏமாற்றிருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான க்ரீன் கேண்டில் நல்ல ஒரு புல்லிஷ் சைனாக கொடுத்துக்கக்கூடிய ஒரு க்ரீன் கேண்டிலாக இருக்குது. அப்போது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைக்கான ஹை பிரேக் ஆயிடுச்சு, இல்லை நம்ம பாசிட்டிவாக போயிடலாமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா இனியும் அந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு பிரேக் ஆகல. அதனால தான் நான் நேற்று சொன்னது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் வைக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த 8th அக்டோபர் அந்த கேண்டிலுடைய லோக்கு கீழே க்ளோசிங் வைக்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா தான் நம்ம ஃபர்தர் மூவ் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன். இருந்தாலும் இன்னைக்கு நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சிருந்தா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்ஸை கொஞ்சம் சில விஷயங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அடுத்ததான் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு பாசிட்டிவாக ட்ராவல் ஆயிருக்கு. நேற்றுக்கே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஏன்னா நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி இனியும் பாசிட்டிவாக இருந்திருக்கு. அட் த சேம் டைம் லாஸ்ட் 3 days ஆன ஹைக்கும் மேலே போய் க்ளோசிங் வச்சிருக்கு. இதை நீங்கள் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்க கிடையாது. ஏன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இந்த 10th அக்டோபர் கேண்டிலுடைய ஹைக்கு மேலே க்ளோசிங் வைக்கல. பட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்த ஸ்விங் ஹைக்கு மேலே கிளியராக க்ளோசிங் வச்சிருக்கு. அந்த கணக்குப்படி பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்னன்னா இந்த ட்ரெண்ட் லைனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் ரெசிஸ்டன்ட், இன்டர்மீடியேட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ அந்த ட்ரெண்ட் லைனுடைய ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போதைக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கான மூவ் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஜோனுடைய டாப்பை திரும்பவும் டச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ஃபால் வருது. ஆல்ரெடி கிட்டத்தட்ட நியர்லி டச் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு எக்ஸாக்டாக டச் பண்ணிருக்கு. இந்த ஜோனுடைய டாப் வரைக்கும் கூட நமக்கு ரெசிஸ்டன்ட் இருக்கு. அந்த ஜோனுடைய டாப்பை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா அடுத்ததான் நம்மளுக்கு வந்து 27th ஜூன் அதனுடைய ஹை தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ அது வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒரு நியர்லி ஆல் டைம் ஹைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 27 செப்டம்பர் 2024 அந்த கேண்டிலுடைய லோயஸ்ட் பாயிண்ட்லேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. அது ஒரு இன்டர்மீடியட் ரெசிஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ட்டும் கூட. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா. ஸோ ஃபார்மா நம்மளுக்கு மேஜராக பாசிட்டிவாக ட்ராவல் ஆகலை. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாட்களாக இதை சொல்லிட்டு இருக்கேன். மற்ற இண்டெக்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவாக போயிருக்கு. இன்னைக்கு ஃபார்மா 0.08% தான். இந்த பாட்டம் வரும்போது நம்ம சப்போர்ட் எதிர்பார்த்தோம், எக்ஸாக்டாக நடந்துச்சு. இந்த இடத்துல வரும்போது நம்ம ஒரு ரெசிஸ்டன்ட் எதிர்பார்த்தோம், எக்ஸாக்டாக நடந்துகிட்டே தான் இருக்குது. லாஸ்ட் 4 days அந்த ஜோனை பிரேக் பண்ண முடியல. அந்த ரீச் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த 4 கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த கணக்குப்படி பார்க்கும்போது அந்த ஜோன் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஜோன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தரமனுடைய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் அதுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோடைய கமெண்ட்ல கூட நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனை நம்மளுக்கு பிரேக் பண்ணுச்சுன்னா இன்டர்மீடியட் ரெசிஸ்டன்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த 19 செப்டம்பர் கேண்டிலுடைய ஹை ஆர் லோ இது ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஏதாவது ஒன்று ரெசிஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. தென் அடுத்ததாக இங்கேயும் ஒரு ஜோன் இருக்குது. இந்த ஜோனையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்மளுக்கு டாப் லெவலில் ஒரு 3 இம்பார்ட்டன்டான டிமாண்ட் ஜோன் செல்லிங் ஜோன்ஸ் இருக்கிறதுனால தான் நான் வந்து ஃபார்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஃபார்மா சைட் வேஸில் போகும் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் கேட்பாங்க. எப்படி நீங்கள் வந்து கரெக்டாக சைட் வேஸ் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க, ஏன் நீங்கள் ஒரு ஃபால் அப்படிங்கிறது ஏன் ப்ரெடிக்ட் பண்ணல? ஏன்னா நம்ம நிஃப்டியை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் செப்டம்பர் 2024 இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ எல்லாருமே கேட்டது இதே கொஸ்டின்ஸ் தான். அண்ட் ஆல்சோ பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜூன்ல இருந்தே இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்பயும் இதே கேள்வி தான் கேட்டாங்க, நீங்கள் எப்படி வந்து இந்த மாதிரி சைட் வேஸுங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் லாஸ்ட் டைம் நமக்கு இருந்துச்சு. ஏன்னா டிஐ கட்ட ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி இருக்குது. அண்ட் ஆல்சோ பப்ளிக் எஸ்ஐபி மோடில் நிறைய அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் உள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது அவ்வளோ அமௌண்ட் உள்ளே வருது. அட் த சேம் டைம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸாக இண்டிகேஷன்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய ஃபால் வராது. இது ஜஸ்ட் நீங்கள் ஒரு சிங்க் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது தெரிய வரும். அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நான் ஃபார்மால இதை சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான விஷயமா மேபி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். பட் நீங்கள் டெக்னிக்கல்ஸை கரெக்டாக புரிஞ்சுட்டு நம்ம சொல்லக்கூடிய அந்த சிங்க் பண்ணுற விஷயத்தை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை வந்து ஃபியூச்சரில் பண்ண முடியும். அடுத்ததாக எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜி பாருங்கள்,
நம்ம லாஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீங்லோவை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. ஸோ டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பீக்லேருந்து ஒரு ஃபால் ஆகிட்டு ஒரு கன்சிடரேஷன் கொடுத்துட்டு அதனுடைய ப்ரீவியஸ் வீங்லோவான இந்த 29 செப்டம்பர் கேண்டிலுடைய லோவை பிரேக் பண்ணுச்சுன்னா டெக்னிக்கலாக ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கேண்டில்ஸை மட்டும் பார்க்குறவங்களுக்கு அது ஒரு பேரிஷ் சைன் மாதிரி ஃபீல் வரும். ஏன்னா நம்மளுக்கு ரீசன்ஸ் வீங்லோ பிரேக் ஆயிடுச்சு, அப்போ நல்ல ஒரு ஃபால் வரும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் வரும். பட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த 23rd ஜூன் கேண்டிலுடைய லோ பிரேக் ஆச்சுன்னா தான் அந்த ஃபால் வரும். அப்படி பிரேக் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு இங்கேருந்து சப்போர்ட் வரலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கேண்டில் ஒரு 1% கிட்டத்தட்ட 0.99% எக்ஸாக்டாக உங்களுக்கு மூவ் ஆயிருக்கு. ஸ்ட்ராங்கான ஒரு கிரீன் கேண்டில் நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இனியும் ஒரு லோயர் டைம் ஃப்ரேம், ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 டே டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டு இருக்கோம், ஒரு 4 hours டைம் ஃப்ரேம்குள்ளே வருவோம். அப்படி வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த 24 செப்டம்பர் 2025 அந்த கேண்டிலுடைய பீக்ல இருந்து அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டில்ஸ்னுடைய பீக் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதில் நம்மளுக்கு ஒரு 4 hours டைம் ஃப்ரேமில் ஒரு ரெசிஸ்டன்ட் ஃபீல் ஆகுது. இன்னைக்கான ஹை எக்ஸாக்டாக அந்த ரெசிஸ்டன்ட் தான் டச் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்னைக்கான ஹையை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரெண்டை நம்மளுக்கு பிரேக் ஆயிரும். அப்போ எஃப்எம்சிஜியில் நம்மளுக்கு நல்ல ஒரு மூவ் வர சான்சஸ் இருக்கு. இதே மாதிரி நம்மளுக்கு இந்த ஜோனுடைய பாட்டம் திரும்பவும் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக நல்ல ஒரு ஃபால் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ட்ரெண்ட் மார்க் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் என்னங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒருவேளை நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டன்ட் லைன் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் லைனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நம்மளுக்கான ஒரு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது கரண்ட் லெவல்ஸ்ல இருந்து ஒரு 800 to 900 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற லெவலில் தான் நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மூவ் கொடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இண்டெக்ஸில் நம்மளுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இது எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ், அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதில் என்னென்ன ஸ்டாக்ஸ் வருதுன்னு பார்க்கணும். அதில் ஏதாவது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு, அட் த சேம் டைம் இங்கேயும் பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் உங்களுக்கு நல்ல ஒரு மூவ் கொடுக்க சான்சஸ் இருக்கு. இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மெம்பர்ஷிப்பில் நான் ஸ்டாக்ஸை பற்றியும் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு அதை பார்க்கணும்னு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி அந்த வீடியோ பார்க்கலாம். அது ஒன்லி ஃபார் மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் தான். அது நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த மெம்பர்ஷிப்பில் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. 3 லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மெயின் குரூப்பில் லிங்க் போஸ்ட் பண்ணுவேன். அந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜாயின் பட்டன் கேட்கும். அது ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஐடி. ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் நம்ம டே சார்ட்டுக்கு போய்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு சைட்வேஸ் போயிட்டு இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி நடக்க தான் செய்யும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் வந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ரகிள் வரணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுறது. அதான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாட்கள் நடந்துச்சுன்னு பாருங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டச் பாயிண்டை கொடுத்துட்டு அங்கிருந்து லாங் கன்சிடரேஷனை கொடுத்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட் டச் பண்ண உடனே ஃபாலோ ஆயிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி அதே மாதிரி இண்டிகேஷன் தான் நடக்குது. மேபி இங்கேயும் வந்து ஒரு லாங் கன்சிடரேஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டை பிரேக் கூட பண்ணலாம், இல்லை அங்கிருந்து ஃபால் கூட ஆகலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்மளுக்கு அது ஃபால் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து டச் பாயிண்ட்டை கொஞ்சம் முன்னாடி கொடுத்துட்டு இங்கே ஒரு ஃபாலோ கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கேண்டில் எக்ஸாக்டாக 23rd ஜூன் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோயஸ்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. அதுதான் இருக்கிறே அந்த கன்சல்டேஷனுடைய லோயஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி இந்த கன்சல்டேஷனுடைய ஹையஸ்ட் பாயிண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு 18th ஜூன் கேண்டிலுடைய ஹை தான். அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ட்ராவல் ஆகிருந்துச்சு. அந்த ரெஸ்டாரண்ட்டை டச் பண்ணது 2nd ஜூலை. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு இறக்கத்தை கொடுத்து எப்போ இந்த 23rd ஜூன் அதுதான் இருக்கிற லோயஸ்ட் பாயிண்ட், அந்த லோயஸ்ட் பாயிண்ட் கிட்ட வந்து உங்களுக்கு க்ளோசிங் வச்சாங்களோ அடுத்த நாள் ஒரு கேப் டவுன் கொடுத்துட்டு அங்கிருந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபால் ஆயிடுச்சு. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு சப்போர்ட் பிரேக் பண்ணதுக்கான இண்டிகேஷன். அது நடந்த உடனே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு குயிக்கான ஒரு ஃபால் வந்துருச்சு. இங்கேயும் அதே மாதிரி நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்து பாருங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெக்னிக்கல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். அடுத்ததா நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக போயிருக்கு, கிட்டத்தட்ட 1.33%. பட் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண அந்த ப்ளூ கலர் லைனை எக்ஸாக்டாக டச் பண்ணி க்ளோசிங் வச்சிருக்காங்க. அதை பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கல. ஸோ அப்போ அதை பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் வச்சா மட்டும் தான் நம்ம அடுத்ததா இந்த ஸ்விங் ஹை தென் அதை பிரேக் பண்ணும்போது இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் நம்ம திங்க் பண்ண முடியும். இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் கிளியராக சப்போர்ட் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா 3 டச் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. 14th அக்டோபர் கேண்டிலுடைய லோவும் எக்ஸாக்டாக டச் பாயிண்ட் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு ட்ராவல் ஆகிருக்கு. அடுத்ததா PSU பேங்க்ஸ். ஸோ PSU பேங்க்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். பட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் சிக்னல் நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு. பட் அந்த ரிவர்சல் சிக்னல் ஃபீல் ஆனதுக்கான ஒரு மூவ் இன்னைக்கு நடக்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் தான் நம்மளுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா சைட்வேஸ்ன்னு சொல்கிறேன்னா 13th அக்டோபர்னுடைய ஹை அண்ட் ஆல்சோ 14th அக்டோபர்னுடைய லோ, இது ரெண்டில் எது பிரேக் ஆகுதோ அந்த டைரக்ஷனில் உங்களுக்கு போக சான்சஸ் இருக்குது. 14th அக்டோபர்னுடைய லோ பிரேக் ஆச்சுன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு ரீடெஸ்டிங் வேணால் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த க்ரீன் லைனுக்கு கீழே க்ளோசிங் வச்சா தான் ஒரு பெரிய ஃபால் நம்மளால் எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த 13th அக்டோபருடைய ஹைக்கு மேலே ட்ராவல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரிவர்சல் சிக்னல் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிடும். ஆட்டோமேட்டிக்காக அங்கிருந்து திரும்பவும் நம்மளுக்கு ஏற சான்சஸ் இருக்குது. இன்னைக்கான க்ளோசிங் அந்த 13th அக்டோபருடைய ஹைக்கும் கீழே தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. அதை பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கல. அடுத்ததா மிட் கேப். ஸோ மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சைட்வேஸ் கேண்டில் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ப்ரீவியஸ் கேனில் கம்பேர் பண்ணும்போது பேரிஷ் எங்கல்ஃபிங் மாதிரி இருக்குது. இன்னைக்கான கேனில் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது புல்லிஷ் ஹராமி மாதிரி இருக்குது. ஸோ இந்த சிக்னல் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ஒரு ரெட் கலர் கேண்டில் அதனுடைய ஹை அண்ட் லோ நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். அதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிரேக் அவுட் பாயிண்டாக நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அந்த இதில் இடத்துல நம்மளுக்கு ப்ரீவியஸ் கேண்டலுடைய ஹை ஏன் வந்து அந்த இடத்துல டச் ஆகி ஒரு பெரிய ஃபாலோ கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த பாட்டம்லேருந்து நான் அப்பவும் வரும்போது உங்களுக்கு சொன்ன விஷயம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 19 செப்டம்பர் கேண்டலுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்காங்க. இதில் எதை டச் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல நம்மளுக்கு ஃபால் வர சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அந்த கணக்குப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டில் நம்ம அதனுடைய ஹையை மேஜராக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த 19 செப்டம்பர் அந்த கேண்டிலுடைய ஹையை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹைக்கும் லாஸ்ட் வந்த ரெட் கேண்டிலுடைய ஹைக்கும் சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. அந்த ஹைக்கு மேலே வந்து க்ளோசிங் வச்சுட்டாங்க அப்படின்னா மட்டும் நம்மளுக்கு போதும். இந்த ரெட் கேண்டிலுடைய ஹையை நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நம்ம இந்த 19 செப்டம்பருடைய ஹை வந்து 13,266. இந்த ரெட் கேண்டிலுடைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா 13,248. ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். பட் இருந்தாலும் இந்த இடத்துல இந்த சின்ன டிஃபரன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண ரெசிஸ்டன்ட் கிளியராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது நம்மளுக்கு கிளியராக லாஸ்ட் ஒரு பெரிய ரெட் கேண்டில் கன்ஃபார்ம் ஆனதுனால அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அடுத்ததாக ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப் சைட்வேஸ் தான் போகுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு டவுன்ஃபால் நம்மளுக்கு இப்போதைக்கு ஃபீல் ஆகலை. ஒரு கன்சல்டேஷன் மாதிரி தான் நம்மளுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த கன்சல்டேஷனுடைய ஹை அண்ட் லோவை நம்ம மார்க் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டேனுடைய லோயஸ்ட் பாயிண்ட் தான் அதனுடைய லோவாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு 10th அக்டோபருடைய ஹை தான் ஹையஸ்ட் பாயிண்டாக இருக்குது. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பிரேக் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முடிவை மாற்றிக்கலாம். இங்கேயும் நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 19 செப்டம்பர் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ வரும்போது ஒரு ரெஸ்டன்ட் எடுக்கும்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இங்கே வரல. பட் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேரி சிக்னல் மாதிரி தான் ஃபீல் வந்திருக்கு இங்கேயும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து 9th அக்டோபருடைய லோவையும் பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் வச்சிருந்தாங்க. பட் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஃபால் வரல. மேபி இது ரீடெஸ்டிங்காக கூட இருக்கலாம். அதனால நம்மளுக்கு இந்த 14th அக்டோபருடைய லோ பிரேக் ஆச்சுன்னா ஒரு டவுன் ஃபாலை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய ஒப்பீனியனாக இருக்குது. அடுத்ததாக டோட்டல் மார்க்கெட். ஸோ டோட்டல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஜோனை டச் பண்ணலை. எக்ஸாக்டாக ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான மூவ் தான். லாஸ்ட் ட்ரேடிங் ஹைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு க்ளோசிங் வச்சிருக்காங்க. இனி அடுத்ததான் இந்த ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆகட்டும். என்ட்ரு ஆகிட்டு இந்த ஜோனை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் மூவாக இந்த இடத்துல ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு லாங் கன்சல்டேஷன். பல நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ண ரேஞ்சஸ் தான். அதுக்குள்ளே எக்ஸாக்டாக ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்ததாக ஹை பிரேக் ஆச்சுன்னா நம்ம அடுத்த கட்ட லெவல்ஸையும் மார்க் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் வருதாங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக டவ் ஜோன்ஸ். ஸோ டவ் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க் பண்ண ட்ரெண்ட் லைன் திரும்பவும் ரீடெஸ்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3வது நாள் ஒரு சைட்வேஸ் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ரெட் கலர் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோவுக்கும் மேலேயும் போகல கீழேயும் வரல. ஸோ அந்த ரேஞ்சஸ்குள்ள தான் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸுக்கான ஜோனை நான் நேற்றே மார்க் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு பிரேக் ஆனதுனால சைட்வேஸ் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் மார்க் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். எத்தனை நாட்கள் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நான் வந்து இதை நேற்று மார்க் பண்ணேன். அந்த கணக்குப்படி பார்க்கும்போது 13th அக்டோபர் நீ எத்தனை நாட்கள் இதுக்குள்ள ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். அடுத்ததாக நாஸ்டாக். ஸோ நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சைட்வேஸ் கேண்டில். ஏன்னா நம்மளுக்கு இதில் ஃபார்ம் ஆனது ஒரு மிகப்பெரிய ரெட் கேண்டில். அந்த கணக்குப்படி பார்க்கும்போது ஒரு க்ரீன் கலர் கேண்டிலாக இருந்தாலும் கூட இன்றைக்கி வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோசிங்கை தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ப்ரீவியஸாக வந்த கேண்டில் நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு இன்றைக்கி வந்து இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் டேல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சு. அதனால தான் க்ரீன் கலர் கேண்டில் வந்தும் கூட ப்ரீவியஸ் கேண்டிலுடைய க்ளோசிங் வச்சு பார்க்கும்போது நெகட்டிவாக தான் உங்களுக்கு ட்ராவல் ஆயிருக்கு. ஒருவேளை நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த 25th செப்டம்பருடைய லோ பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த சேனலுடைய சென்டர் லைன் நம்மளுக்கு வர சான்சஸ் இருக்குது. அது பிரேக் ஆகும்போது ஒரு பெரிய ஃபால் வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. S&P 500 எப்படி உங்களுக்கு நாஸ்டாக் ட்ராவலாக இருக்கோ அதே மாதிரி தான் போயிருக்கு. பட் நெகட்டிவ் வைஸ் பார்க்கும்போது பெரிய ஒரு நெகட்டிவ் இல்லை, ஒரு 0.16% தான். பட் மற்றபடி நம்ம டெக்னிக்கல் சேம் அதே இண்டிகேஷன்ஸ் தான். ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா $4,200. ஸோ கிட்டத்தட்ட நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணும்போது $2,080. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $4,200. ஸோ நம்மளுக்கு 4,160 அப்படின்னு வரும்போதே நம்ம டிஸ்கஸ் பண்ண பிளேஸ்லேருந்து டாலர் வைஸ்லேயே 100% உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிருக்கு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுக்கும் மேலே போயிட்டாங்க. இதே நீங்கள் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது அதனுடைய இந்தியன் ருபீஸுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கொடுத்துருக்கு. நான் டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து ஒரு பெரிய ஒரு லெவல்லாம் கிடையாது, பெரிய ஒரு டைம்லாம் கிடையாது. ஒரு 1.5 years பேக் தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மூவ்மெண்ட் வந்து எக்ஸாக்டாக போயிட்டு இருக்கு. ரீசெண்டாக இந்த கன்சல்டேஷனுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 லெவல்ஸும் மார்க் பண்ணியிருந்தோம். அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4th லெவலையும் பிரேக் பண்ணி மேலே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் நம்மளுக்கு ஏதாவது ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தான் நம்மளால் கோல்டை சொல்ல முடியும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒருவேளை இந்த ட்ரெண்டுக்கு வந்தாங்க அப்படின்னா நம்ம ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்க்கலாம். சில்வர். ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2,159 ருபீஸ் தான் உங்களுக்கு ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அது வெறும் 1.35% தான். இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் அதிகமாக ஒரு நாளுக்கான ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50
பாயிண்ட் ஒரு 100 பாயிண்ட் அப்படிங்கிற ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பாயிண்ட்ஸ் தான் போகும். இதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஏன்னா பேங்க் நிஃப்டி 55,000 அந்த ரேஞ்சு கிட்ட இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்க வேண்டியது ஒரு நாளைக்கு 10% கூட ஃபால் ஆகலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம எதிர்பார்க்கும்போது 55,000க்கு 10% அப்படிங்கிறது 5,500 பாயிண்ட். அப்போ ஒரு நாளில் 5,500 பாயிண்ட் ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பேங்க் நிஃப்டியில் இருக்குது. பட் அந்த மாதிரி சிக்னல்ஸ் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகலை. இதை நான் வந்து ஒரு டைம் நான் நிஃப்டியில் டிஸ்கஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 20,000 அப்படிங்கிற லெவல்ஸ் கிட்ட நிஃப்டி இருக்கும்போது நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2000 பாயிண்ட்ஸ் நிஃப்டி மேபி ஃபால் ஆகலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸில் வந்து நம்மளுக்கு நிஃப்டி என்ட்ரு ஆயிடுச்சுன்னு சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஃபாலே ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரோனா டைமில் செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். கொரோனா டைமில் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரிஸ்கி சுச்சுவேஷன். அதனால தான் உங்களுக்கு ஃபாலோ ஆச்சு. மற்ற டைமில் ஆகாதுன்னு சொன்னாங்க. பட் நமக்கு லாஸ்ட்டாக வந்த அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் டைமில் ஒரே நாளில் 2000 பாயிண்ட்டுக்கு மேலே ஃபாலோ ஆச்சு. அப்போ அந்த இடத்துல என்ன ரிஸ்கி சுச்சுவேஷன் நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா உடனே இந்த எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்சி எதுவும் மேஜராக வரல, அதனால தான் ஃபாலோ ஆயிடுச்சு. இதை மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை நடந்ததுக்கு அப்புறம் சொல்றதுனால எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. என்றைக்குமே நம்மளுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஆகலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனை நம்ம திங்க் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும் தான் நம்ம அதுக்கான பிளானிங்ல இருக்கும். இப்போ நிஃப்டி 25,000 கிட்ட இருக்குது அப்படின்னா ஒரே நாளில் 2,500 பாயிண்ட் ஃபால் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு ஏதாவது ட்ரிகர் வேணும். அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் அந்த ட்ரிகர் வந்துச்சுன்னா 2,500 பாயிண்ட் ஃபால் ஆகும் ஒரே நாளில். அப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும், உங்களுடைய போர்ட்ஃபோலியோ எந்த சுச்சுவேஷனுக்குள்ளே போகும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதுக்கான பேக்கப்போட ரெடியாக இருக்கணும். அதுக்கான பேக்கப் நான் உங்களுக்கு சொன்னது தான் கோல்டு. நான் எப்போ டிஸ்கஸ் பண்ணால் இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணுறதை விட்டுட்டேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இண்டிகேஷன்ஸ் வரதை நான் வந்து சொல்கிறத விட்டுட்டேன். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் 2 மடங்குக்கு மேலே போயிடுச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு நல்ல ஒரு ஹெட்ஜிங்காக இருந்திருக்கும். உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை நல்லாவே காப்பாற்றி வச்சிருக்கும். அடுத்ததான் க்ரூட். ஸோ க்ரூடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு டவுன்ஃபால் வந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த சப்போர்ட் கிளியராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் நான் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா இந்த இடத்துல நான் இந்த 30 மே 2025 கேண்டலுடைய ஓப்பன் ப்ரைஸ் ஆர் க்ளோசிங் ப்ரைஸ் தான் நான் கனெக்ட் பண்ணியிருந்தேன். அந்த கேண்டலுடைய லோயஸ்ட் ப்ரைஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு டச் பாயிண்டாக கொடுத்துட்டு அது ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டேல. அப்போ அந்த லெவல் பிரேக் ஆகும்போது அடுத்ததான் உங்களுக்கு ஒரு டவுன்ஃபால் வர சான்சஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் கிட்டத்தட்ட பக்கத்தில் தான் இருக்குது. நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா மேபி இன்னொரு 200 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற லெவல் நமக்கு அடுத்த கட்ட டவுன்ஃபால் கூட வரலாம். அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இப்போ நம்மளுக்கு கோல்டு இருக்குது. கோல்டு இப்போ நம்மளுக்கு ஏறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கன்சிடரேஷனுடைய லெவல்ஸுக்குள்ள திரும்ப என்ட்ரு ஆகணும். தென் அதை ரீடெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது க்ரூட்ல கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் நடக்குதா இல்லையாங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோனுடைய லென்த் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.